புரட்டாசி மாதத்தில் நம்ம பிரியாணி சாப்பிடலாம் ஒரு கடைக்கு தோணும். அப்போ வந்து இந்த சம்பா கோதுமையை வச்சு ஒரு பிரியாணி ஸ்மெல்க்கு நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சம்டைம் புரட்டாசி மாதம் சாப்பிட முடியாது, ஒவ்வொரு சாப்பிட முடியாது, அந்த மாதம் ஃபுல்லாக நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. அந்த டயத்தில் வெறும் ஒரு ஸ்மெல்க்காக ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்மெல்லில் நல்லா ஒரு பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக சம்பா கோதுமையை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வாங்க எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து கோதுமை ரவை நான் கலர்றேன், கேரட், பெரிய வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகாய், இஞ்சி, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு கலர்றேன். லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு பாதி தண்ணி சூடின பிறகு நம்ம வந்து இங்கே சிக்கன் மசாலா இருக்குது பாருங்கள், சிக்கன் மசாலா. அது வந்து நம்ம வந்து இஞ்சியும் வரமிளகா, பச்சை மிளகா ஒரு கார கம்மியாக போட்டுட்டு நீங்கள் வந்து சிக்கன் மசாலா லாஸ்ட்டில் அந்த பாதி தண்ணி சுண்டோன்னே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலரிங்க. பாதி தண்ணி சுண்டின பிறகு பாதி தண்ணி சுண்டின வரைக்கும் சிக்கன் மசாலா போட்டு நல்லா கலரி விட்டுன்னு வச்சுக்கோங்க. கலரி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரவை பிரியாணி ரெடி. சம்பா கோதுமை ரவை பிரியாணி ரெடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு சாம்பார் வச்சு சாப்பிடலாம், சட்னி இல்லைன்னா தயிர் பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வச்சு சாப்பிட்டா தயிர் நார்மல் தயிர் ஒரு தட்டு போட்டு சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கலர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். எப்படி பண்ணுறாங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு பண்ணிட்டுலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஒன்றும் ஒட்டாமல் அப்படி கொண்டு இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோ ஹெல்த்தி கொஞ்சம் ஓகேங்க. டன் ரெடி பாருங்கள். சம்பா கோதுமை பிரியாணி ரெடி. சாம்பார் வச்சு நான் சாப்பிட்றேன். சாம்பார் வச்சு சாப்பிட பிடிக்கும். நீங்கள் தயிர் வச்சு சாப்பிடலாம், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம், தொக்கும் கூட நல்லா இருக்குது. தொக்கு வச்சு சாப்பிடலாம், தயிர் பச்சடி வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன லைக் பண்ணுறீங்களோ அதை வச்சு சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்.